இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீடு ஃபுல்லாவே செக் பண்ணிட்டோம்ல, கார்லயும் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். பசங்களை ஸ்கூலுக்கு எப்படியும் கார்ல தான் கொண்டு போய் விட போறோம். அந்த கார்ல பணத்தை வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு போறதுக்கு கூட பிளான் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு தான் சொல்றேன், நம்ம செக் பண்ணிடலாம். நல்லா சொன்னீங்கம்மா. காரோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நல்லா சொல்ல வேண்டியதுதானே, கார் டயர்ல இருக்கு, பசங்களோட பேக்ல இருக்குன்னு. இதுல தப்பென்ன இருக்கு? பழி விழுந்தது மிஸ் அம்மா மேல தானே, அதை விசாரிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. ஐயோ அம்மு, அப்படின்னா இப்ப இந்த பேக் கூட செக் பண்ண சொல்லுவீங்களா என்ன? என்ன இவ பேக செக் பண்ணணும்னு சொன்னா மனு ஏன் டென்ஷன் ஆகுறா? நீலா, இப்ப உனக்கு என்ன தோணுதுன்னு யாராவது கேட்டாங்களா? அது இல்லைங்கம்மா. வாய மூடு. இப்பெல்லாம் உனக்கு வாய் அதிகமா போயிடுச்சு. பசங்களா, நீங்க முதல்ல கிளம்புங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. போங்க போங்க, பத்திரமா போங்க. பாய். இல்ல ஆண்டி, எங்க பேக் சைடு செக் பண்ணுங்க, அப்பதான் போவோம். ஐயோ அஞ்சு, நான் யாரையும் டவுட் பட்டு இதெல்லாம் கேட்கல. அப்படி இல்லம்மா, இப்ப வீட்ல இருந்து எது வெளியே போனாலும் செக் பண்றதா கரெக்ட். ராதோ, செக் பண்ணுப்பா. ஐயோ அங்கிள், வேண்டாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் என் பேக்க செக் பண்ணுங்க. அஞ்சு அஞ்சு வேண்டாம் அஞ்சு, சொன்ன கேளுங்க, பசங்க வேண்டாம். ராதோட் வேண்டாமே. ஆகாஷ் வேண்டாம். ஆகாஷ், அம்மு வேண்டாம். ராதோட், இதோட போதும், விட்டுருங்களேன். எப்படி பசங்களோட பேக்குள்ள அந்த பணம் இருக்கும்? பரவாயில்ல மிஸ் அம்மா, என் பேக்கே செக் பண்ணா ஒரு வேலை முடியும்ல. வேண்டாம் அம்மு, ஏற்கனவே உங்க எல்லாருடைய பேக்கை செக் பண்றது கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஐயோ மிஸ் அம்மா, நீ அமைதியா இரு, நானே காட்டுறேன். மிஸ் அம்மா,